ஹியூண்டாய் மோபிஸ் நிறுவனமும் கண்ணந்தாங்கல் கிராமத்து மக்களும் சேர்ந்து இந்த சிறு பாசன ஏரிகள் சீரமைப்பு திட்டத்தை இன்றைக்கி துவங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற கிராம மக்கள் எல்லாரையும் நாம் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியை புதிய தலைமுறை அறக்கட்டளை அப்படின்ற ஒரு அரசு சாரா தொண்டு நிறுவனமும் ஹியூண்டாய் மோபிஸ் அப்படின்ற கொரிய நாட்டில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கம்பெனி, அந்த கம்பெனியிலிருந்து தான் நரசிம்மன் சார் வந்திருக்காரு. உங்கள் எல்லார் சார்பாகவும் நான் சாரை வரவேற்கிறேன். நம்ம நாட்டுக்கு நல்லது செய்கிறதுன்றது நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கு தானாக வர்ற ஒரு நல்ல எண்ணம். ஹியூண்டாய் மோபிஸ்ன்றது ஒரு வெளிநாட்டு கம்பெனி. வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு கம்பெனி இங்கே மிக சிறப்பான முறையில் தொழில் செஞ்சுட்டு நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் உயர்த்தி பல பேருக்கு வேலைவாய்ப்பை கொடுத்து சமூக பொறுப்பு சிஎஸ்ஆர் திட்டத்தில் இதை பண்ணுறது மிகவும் பாராட்டத்திற்குரியது. ஐயா, அந்த வகையில் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஹியூண்டாய் மொபைல்ஸ் இதை மாதிரி பல திட்டங்களை இந்தியா முழுக்கம் செஞ்சுட்டு வராங்க. இந்த கம்பெனி வந்து மோட்டார் உதிரி பாகங்களை 160 நாடுகளுக்கு அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க, விற்பனை செய்கிறாங்க. அந்த 160 நாடில் இந்தியா ஒரு நாடு. அப்படின்னா இது ஒரு உலகம் தழுவிய ஒரு பெரிய நிறுவனம். அந்த மாதிரி நிறுவனத்தோடு நாம் கை கோக்குறதுன்றது நமக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பாக நான் கருதுகிறேன். மிக்க நன்றி ஐயா. நாம் புதிய தலைமுறை அறக்கட்டளை அப்படின்றது 2010ஆம் ஆண்டு துவங்கி நம்முடைய பிரசிடென்ட் சார் டாக்டர் சத்யநாராயணன் சார் அவரால் துவங்கப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனம். நமக்கு புதிய தலைமுறை அப்படின்ற பேரில் நமக்கு ஒரு சிறந்த தொலைக்காட்சி இருந்தாலும் நாம் செய்கிற நல்ல விஷயங்கள் நம்ம தொலைக்காட்சியிலேயே நாம் காட்டக்கூடாது அப்படின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தில் நாம் கடந்த 15 ஆண்டுகளாக பல நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம், சமூக தொண்டு நிகழ்ச்சிகளை செய்து வருகிறோம். சென்ற ஆண்டு நம்முடைய புதிய தலைமுறை அறக்கட்டளைக்கு 2 நல் வரவுகள். அதில் ஒன்று யூடியூப் சேனலுக்கு திரு வெங்கட பிரகாஷ் அவர்கள் யூடியூப் சேனலை மிகவும் திறம்பட நடத்தி கொண்டு வருகிறார். அடுத்து திரு அருள் அவர்கள் நம்மால் முடியும் திட்டத்தின் மேலாளர், நம்மால் முடியும் திட்டத்தை பண்ணுறாரு. இந்த நம்மால் முடியும் திட்டத்தோட மிக முக்கியமான நோக்கம் என்னென்னா, மக்களை திரட்டி சமூக நலனுக்காக களப்பணியில் அரசாங்கம் இருக்காங்க, கம்பெனிக்காரங்க இருக்காங்க, பிடபிள்யூடி இருக்குது, இவங்க அவங்களுக்கு கான்ட்ராக்ட் தராங்க, வேலை பண்ணுறாங்கன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நாம்பெல்லாம் இது உணரணும். இது நம்ம ஊர், நம்மளுடைய ஊர் குளம், இதை நம்ம சுத்தமாக வச்சுருக்கணுன்றது அது ரொம்ப அவசியம். அதனால தான் நம்ம மக்களை திரட்டி அப்படின்ற அடிப்படையில் நாம் இதை பண்ணுறோம். அதனால் இந்த நிகழ்ச்சியை ஹியூண்டாய் மோபிஸ் உடைய ஆதரவில் புதிய தலைமுறை அறக்கட்டளை ஜேசிபி நிறுவனங்கள் கான்ட்ராக்டர் வச்செல்லாம் பண்ணாலும் இந்த நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமானவர்கள் பொதுமக்களாகிய நீங்கள் தான். நாங்கள் இங்கே 1 மாதம் இருப்போம், 2 மாதம் இருப்போம், 3 மாதத்துக்கு அப்புறம் வேலை முடிச்சுட்டு கிளம்பிடுவோம். நீங்கள்லாம் இந்த ஊர் மக்கள். நீங்கள் உங்கள் வீட்டை பார்த்துக்கிற மாதிரி, உங்கள் வீட்டு நபர்களை பார்த்துக்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஊரில் இருக்க இந்த நீர்நிலையை பார்த்துக்கணும்னு நான் உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் திரு நரசிம்மன் சார் அவர்கள், புதிய தலைமுறை அறக்கட்டளையின் ஆலோசகர் திரு சந்திரசேகர் சார் அவர்கள், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் ப்ராஜெக்ட் டைரக்டர் டாக்டர் காமராஜ் சார் அவர்கள். எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க கட்டாயம் வரணும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு கட்டடமும் சார் பேரை சொல்லும், அந்தளவு அர்ப்பணிப்போடு செய்கிறாரு. சார் வந்து டாக்டர் காமராஜ் சார், PhD இன் சிவில் இன்ஜினியரிங். இவரோட ஆலோசனை பேரில் தான் நம்ம இந்த ஒர்க்கை செய்கிறோம். நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். நம்ம எப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் அந்த ஊர்க்காரங்களை அரவணைச்சு அவங்களுடைய இன்புட் எடுத்து செய்கிறோமோ, அந்த வகையில் இன்றைக்கி புருஷோத்தமன் சாரும் நமக்கு கவுன்சிலர் திரு பரமசிவன் சாரும் வந்திருக்காங்க. நீங்கள் வந்திருக்கிறது மிக்க நன்றி ஐயா. நீங்கள் வந்திருக்கிறது எங்களுக்கு ஒரு தெம்பும் பலமும் கொடுக்குது. ஏன்னா நம்மெல்லாம் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலை இது. நான் முன்ன சொன்ன மாதிரி இது ஒரு 6 வாரம் 8 வாரத்தில் எங்கள் வேலை, கான்ட்ராக்டர் வேலை முடிஞ்சிடும். ஆனால் இது நிலவும் சூரியனும் இருக்கும் வரையில் இந்த கண்ணந்தாங்கல் குளம் மிக சிறப்பாக இருக்க வேண்டுமென்றால் அது மக்களாகிய உங்களுடைய கையில் தான் இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய ஒத்துழைப்பை கேட்டுக்கிறேன். மிக்க நன்றி, வணக்கம். ஹியூண்டாய் மொபைல்ஸ் நிறுவனத்தோட தலைவர் நரசிம்மன் சார் மற்றும் இங்கே வந்திருக்கும் கிராம பொதுமக்கள் மற்றும் கிராம தலைவர் மற்றும் கவுன்சிலர் மற்றும் இங்குள்ள பொதுமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஏரி என்பது அவர் பஞ்சபூதத்தில் இது ஒன்று நீர்நிலை பராமரிக்கிறது ரொம்ப நமக்கு இம்பார்ட்டண்ட். இதை வந்து பாதுகாத்திங்கன்னா தான் நமக்கு குடிநீர், சாப்பாட்டுக்கு தேவையான ஆதாரங்கள் எல்லாமே இது வழியாக தான் நமக்கு கிடைக்கும். ஏரி எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு அசுத்தப்படுத்த விடாதீங்க, குப்பையை கொட்ட விடக்கூடாது. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் வீட்டை எப்படி பாதுகாப்பீங்களோ தலைவர் சொன்ன மாதிரி நீங்களும் அதையே செயலை செய்யணும். உங்கள் ஏரின்னு நினச்சி எல்லோரும் இதை பாதுகாப்பாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும். மிக்க நன்றி வாய்ப்புக்கு. அனைவருக்கும் காலை வணக்கம்.
இந்த நிகழ்வு வந்து உங்கள் ஊர் மக்களுக்காக, கண்ணந்தாங்கல் மக்களுக்காக கம்பெனி மூலயமா நாங்கள் புதிய தலைமுறை தொண்டு நிறுவனமோடு இணைந்து இந்த ஏரி க்ளீன் பண்ணுறதுல முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். இதில் உங்களோட பங்களிப்பும் வேணும், உங்களுக்கும் இதெல்லாம் நடக்கிறது என்னன்னு தெரியணும், நீங்களும் வந்து தேவையான இடத்துல உங்களோட ஆலோசனையை சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி உங்களையும் கூப்பிட்டு இந்த நிகழ்ச்சியை பங்கெடுக்க வச்சுருக்கோம். ஸோ ஹுண்டாய் மொபீஸ் எத்தனை பேர் கம்பெனி கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹுண்டாய் கார் கம்பெனி பார்த்துருக்கீங்களா? ஸ்ரீபெரும்புத்தூர் ஹைவேல சென்னை போகும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கம்பெனி பின்னாலவே இருக்கிறது தான் ஹுண்டாய் மொபீஸ் கம்பெனி. ஸோ நம்ம கம்பெனி மூலிமாவும் நிறைய கிராமத்துக்கு தேவையான உங்களுக்கு தேவையான ஹெல்த் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூலில் தேவையான ஃபெசிலிட்டி, என்விரான்மெண்ட்டுக்கு, நம்ம இயற்கைக்கு தேவையான இந்த மாதிரி குளம் தூர்வாறுதல் எல்லாமே வந்து நம்ம கம்பெனி மூலயமா சிஎஸ்ஆர் உதவியோடு இதை பண்ணிகிட்ருக்கோம். நம்ம கம்பெனி மேனேஜ்மெண்ட்டு அதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. நம்ம சுற்றி இருக்கிற கிராமத்தில் எல்லாமே நீங்கள் நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி விரும்புகிறாங்க. ஸ்ரீபெரும்புத்தூர் மக்களுக்கு நிறையவே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி நமக்கு அதிகமான ஆலோசனை கொடுக்குறாங்க. ஸோ இதை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு உங்களோட பங்கெடுப்பு இருந்ததுன்னா கண்டிப்பாக இன்னும் மேற்கொண்டு வேறு ஏதாவது உங்கள் ஊருக்கு தேவைனாலும் நீங்கள் கண்டிப்பாக எங்ககிட்ட தகவல் சொல்லலாம். எங்களால் முடிஞ்ச வாய்ப்பு வசதி கண்டிப்பாக நாங்கள் கம்பெனி மூலிமா செஞ்சு தரதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். உங்களோட எல்லாரோட பங்களிப்பு கண்டிப்பாக வேணும். இதில் ஊர் பொதுமக்கள், பெரியவங்க எல்லாருமே வந்து எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான வேலையை எங்களுக்கு கூட இணைஞ்சு செய்யறதுக்கு முன் வந்ததுக்காக அவங்களுக்கும் எங்களோட கம்பெனி சார்பாக எங்களோட நன்றிகள். இது எல்லாரோட கூட்டு முயற்சி தான். இது நல்லபடியாக பண்ணிட்டோன்னு சொன்னால் இன்னும் பக்கத்தில் இருக்கிற மற்ற குளங்களும் நம்ம சரி பண்ணலாம். இது உங்கள் ஊருக்கு தான் நம்ம வந்திருக்கோம், ஸ்ரீபெரும்புத்தூரில். அதனால் நீங்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இதை எங்களுக்கு ஒரு ஊக்கமளிக்கிற மாதிரி ஒரு பங்கெடுப்பு கொடுக்குறீங்கன்றதை பார்த்துட்டு தான் அடுத்த கிராமத்துக்கும் நம்ம போய் பண்ண முடியும். ஸோ எல்லாரோட பங்கெடுப்பும் நாங்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்குறோம். உங்களோட ஆதரவு கொடுப்பீங்களா? உங்களோட எல்லாரோட ஒத்துழைப்பு கிடைக்குமா? கிடைக்கும். தேங்க்யூ. ஸோ நாங்கள் மீண்டும் உங்களை இன்னொரு இடத்துல நல்ல ஒரு நீங்கள் கேட்கக்கூடிய ப்ராஜெக்ட் செய்யும் போது அதே இனாக்ரேஷனில் வந்து கலந்துக்கணும்னு நினைக்கிறோம். இந்த ஒரு வேலையோடு நிற்கக்கூடாது, இன்னும் மற்ற வேலைக்கும் நாங்கள் கிராமத்துக்கு வந்து பண்ணணும்னு நினைக்கிறோம். நீங்கள் எல்லாருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சத்துணவு பஞ்சாயத்துக்கு உட்பட்ட கண்ணந்தாங்கல் கிராமத்தில் சிறுபாசன ஏரிகள் சீரமைப்பு திட்டத்தில் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் அவங்க அறக்கட்டளை மூலமாக இந்த ஏரியை சீரமைக்க வந்திருக்காங்க. அந்த குழுவுக்கு எங்கள் பஞ்சாயத்து சார்பாக பெருத்த நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அத்துடன் பார்த்திங்கன்னா ஹுண்டாய் மொபைல்ஸ் அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான சிஎஸ்ஆர் ஃபண்டு வந்து நம்ம சுற்றி இருக்கிற ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றியத்தில் வந்து எக்கச்சக்கமாக செஞ்சுருக்காங்க. நம்ம இங்கே சத்துணவு பஞ்சாயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 4 வில்லேஜ் இருக்குது. 4 வில்லேஜில் பார்த்திங்கன்னா எல்லா வில்லேஜிலும் குளம் வந்து இன்றைக்கி குடிநீர் பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. இப்போ 2 குளம் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். மீதி 2 குளம் கண்டிப்பாக கொஞ்சம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அதோடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு லைப்ரரி வந்து கொஞ்சம் தேவை இருக்குது சார். அது கொஞ்சம் பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷம். அதோடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு சமுதாய கூடம், எங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து வில்லேஜ் வந்து ரொம்ப பின்தங்கிய வில்லேஜ். சமுதாய கூடம் இருந்தால் எங்கள் மக்கள் பார்த்திங்கன்னா எல்லாமே வல்லக்கோட்டை இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் தான் போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாமே 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்து பண்ணுற மாதிரி சூழல். சமுதாய கூடம் எங்களுக்கு கட்டி கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் மக்கள் எல்லாமே இந்த 3 ஊர் மக்களும் பயன்படுத்த கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மட்டும் ரொம்ப அதிகபட்ச வேண்டுகோளாக உங்கள்கிட்ட வைக்கிறோம். ஒரு சமுதாய கூடம் மட்டும் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த நீர்நிலை பார்த்திங்கன்னா எங்களுக்கு இந்த பக்கம் ஒரு தாங்கல் ஒரு இருக்குது சார், இது கீழே ஒரு தாங்கல் இருக்குது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மதக்கும் இதேமாதிரி கொஞ்சம் சீரமைச்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 2 குடிநீர் குளம் இருக்குது, 2 குடிநீர் குளமும் பண்ணி கொடுத்தா சந்தோஷமாக இருக்கும். இதை உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறோம். நாங்கள் நேராக கம்பெனிக்கு வர வந்து பார்த்துறேன் சார். இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வேன். விரைவில் தன்யவாதம். நம்முடைய புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் ஹுண்டாய் மொபைல்ஸ் இணைந்து ஊராட்சி ஒன்றிய சிறு பாசன ஏரியை தூர்வாரி தரக்கூடிய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஹுண்டாய் மொபைல்ஸ் நிறுவனத்தார் உயர் அதிகாரிகளுக்கும் புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் உயர் அதிகாரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது நம்ம ஊராட்சி ஒன்றியத்தில் 58 கிராம ஊராட்சிகள் இருக்குது.
அதில் நான் யூனியன் கவுன்சிலராக இந்த 6 வில்லேஜுக்கு யூனியன் கவுன்சிலராக இருக்கிறேன், ஒன்றிய கவுன்சிலராக. அதில் என்னை பொறுத்த வரலைக்கும் நம்ம ஒண்டாய் மொபைல்ஸ் நம்ம நரசிம்மன் சார் என்ன அவருக்கு தெரியாது, ஆனால் அவரு எனக்கு தெரியும். இருங்காட்டுக்கோட்டையில் தான் இந்த கார் கம்பெனி இருக்குது. கலைஞர் 2006 முதலமைச்சராக இருக்கும்போது இந்த கம்பெனியை வந்து ஒண்டாய் கம்பெனியை கொண்டாந்தார். அவருடைய பக்கத்து கம்பெனி தான் இந்த ஒண்டாய் மொபைல்ஸ். இப்போது இந்த கம்பெனி வந்து பக்கத்தில் இருங்காட்டுக்கோட்டை, கீவளூர், காற்றம்பாக்கம், பெண்ணலூர் ஆகிய பஞ்சாயத்துக்கள்லாம் நல்ல தரமான ஸ்கூலு, பஞ்சாயத்து ஆஃபீஸு, அதே மாதிரி குளங்கள், தார் சாலைகள், கால்வாய்கள், இந்த மேல்நீர் தேக்க தொட்டி, கடுவஞ்சேரியில் கூட ஒரு குளமும் இந்த மேலே வாட்டர் டேங்க் வந்து ஒண்டாய் மொபைல்ஸ் தான் கட்டி கொடுத்தாங்க. அங்கே ஒரு பெரிய மக்களுக்காக ஒரு உதவி செய்கிற நிறுவனம். அதனால் சார் நரசிம்மன் சாருக்கு ஒரு வேண்டுகோள், ஏற்கனவே ஒரு நிறுவனம், தொண்டு நிறுவனம், ஒரு 2 குளம், அந்த ஸ்கூலு, நாண்ட ஒரு லைப்ரரி இதெல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. நாங்களும் அரசாங்கத்து மூலிமா சில வேலைகள்லாம் செய்திருக்கிறோம். ஆக ஒரு 70% இந்த கிராமம் தண்ணி வசதி, சாலை வசதி, இது மாதிரி குளம் வசதிலாம் இருக்குது, சிறப்பாக செய்திருக்கிறோம். நீங்கள் வரும் காலங்களில் ஒரு அன்பான வேண்டுகோள், தத்தனூர் கல்மெட்டு நகர், கண்ணந்தாங்கல், இந்த தத்தனூர் சிஎஸ்ஐ, கடுவஞ்சேரி, இங்கே சுற்றுப்பட்டில் ஒரு சின்ன சின்ன வில்லேஜ் இருக்குது. நீங்கள் நரசிம்மன் சார் கொஞ்சம் தயவு கூர்ந்து ஒரு சமுதாய நலக்கூடம், ஒரு கம்யூனிட்டி ஆள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா முதல் இதுவாக, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களால் முடிஞ்சது இன்னொரு குளம் தூர்வாருங்க, என்ன வேணாலும் செய்யுங்க. அதனால் எங்களுக்கு இந்த ஜனங்களாம் எதுனா ஒரு நல்லதுக்கு போனோம்னு சொன்னால் பெரும்புதூருக்கு சத்திரத்துக்கு போகிறதாக்குது, பள்ளக்கோட்டைக்கு போகிறதாக்குது, படப்பிக்கு போகிறதா இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு கம்யூனிட்டி ஆள், ஒரு சமுதாய நலக்கூடம் பண்ணி கொடுத்தீங்கன்னா நானும் பொதுமக்களோடு இருந்து உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். இதை வந்து முதல் முறையாக செய்து கொடுத்தீங்கன்னா என்றைக்கும் இந்த ஒண்டாய் மொபைல்ஸுக்கு இந்த தத்தனூர் ஊராட்சி நன்றி கடனாக இருக்கும். அதே சமயத்தில் எலெக்ஷன் முன்னாடி கூட முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கிட்டாந்து எல்லாம் படித்த டைலர் படித்த பெண்களுக்கெல்லாம் ஒரு வில்லேஜுக்கு 5-6 டைலர் மிஷின் கொடுத்தாங்க, ஒண்டாய் மொபைல்ஸ் தான். அதில் ஒரு 1000 மேற்பட்ட பெண்களுக்கெல்லாம் அந்த படித்து அந்த டைலர் கிளாஸை கற்றுக்கின்னு அதுங்க தொழில் செய்ய, டைலர் தைக்க முடியாத இருந்த பிள்ளைங்கள்லாம், அந்த மிஷின் வாங்கி தைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் இந்த ஒண்டாய் மொபைல்ஸ் தான் அந்த டைலர் மிஷின் கொடுத்து இன்றைக்கி ஊரில் ஒரு 5 பேர் 10 பேர் ஏதோ அந்த டைலர் தைச்சி அதுங்க ஏதோ 10 ரூபா வருமானம் ஈட்டுது. அந்த வகையில் இங்கே ஒரு இரவு பாடசாலை ஒன்று இருக்குது, அதுக்கு ஒரு 4-5 டைலர் மிஷினாக ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் அங்கே இருக்கிற பிள்ளைங்களாம் அங்கே போய் கற்றுக்கின்னு அதுங்க தொழில் செய்ய ஏதுவாக இருக்குன்னு அன்போடு தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி உண்மையாலே இனிய காலை. ஏன் சொல்லுங்கள், இந்த இனிய நாளில் உங்கள் ஏரியை நம்ம புதுப்பிக்க போகிறோம். புதுப்பிச்சு உங்கள் கையில் கொடுக்க போகிறோம். அதை பாதுகாக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் எப்படி புதுப்பிச்சு கொடுக்குறோம் அதையே நீங்கள் பாதுகாக்கணும். நிலம், நீர், நிலை, காட்டு 3மே நமக்கு கடவுளால் கொடுத்த வரப்பிரசாதம். இறைவன் நமக்கு கொடுத்தது, இயற்கை கொடுத்தது. அது எப்படி நமக்கு இறைவன் கொடுத்தாலோ அதே மாதிரி நம்ம அடுத்த தலைமுறைக்கு சென்று செல்லணும். அது அசுத்தம் படுறதுக்கு நமக்கு எந்தவித உரிமையும் கிடையாது. ஏன் எல்லா ஏரி பக்கத்தில் ஒரு அம்மன் இருக்காங்க தெரியுமா? ஏன் இருக்காங்க? எல்லா ஏரிக்கு நீங்கள் தாந்தோன்றி அம்மனா சார்? ஏன் இருக்காங்க? அந்த அம்மா தான் அங்கே குளிக்கிறாங்க. அதை நம்ம அசுத்தப்படுத்தலாமா? தவறு இல்லையா? அவள் கொடுத்த குளம், அவள் குளிக்கிறதுக்கு நம்ம அரசு பண்ணணும் இல்லையா? நான் எல்லாத்தையும் சொல்வேன், நமக்கெல்லாம் எப்படி உயிர் இருக்கோ நீருக்கும் உயிர் இருக்குது, நீருக்கும் இதயம் இருக்குது. நம்ம உடம்புல இதான் கண்ட பொருளை சாப்பிட்ட உடம்பு கெட்டு போடுறது இல்லையா? அதே மாதிரி நீர் அசுத்தம் செஞ்சால் அது நீரும் கெட்டு போயிடும், அது உடம்பும் கெட்டு போயிடும். அந்த கெட்டுப்பாடு தண்ணியை தான் உங்கள் உடம்பும் கெட்டு போயிடும் இல்லையா? ஸோ நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கோசம் நீரை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இதை பாதுகாப்பீங்க. அடுத்த வருஷம் நாங்கள் வந்து 2 வருஷம் 5 வருஷங்கள் பார்த்தாலும் நாங்கள் எப்படி பண்ணி கொடுத்தோம் அதே மாதிரி நீங்கள் பாதுகாக்கிற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்போ இங்கே கண்ணந்தாங்கல் ஏரியை நம்ம பண்ணுற மாதிரி அந்த பக்கம் இருக்கிற புது ஏரியும் நாயக்கன்தாங்கலையும் பண்ணுறோம். இதுக்கப்புறம் நாங்கள்லாம் அங்கேயும் போகிறோம், அந்த ஊர் மக்கள் அங்கே வராங்க. ஆனால் இந்த மாதிரி விழா மாதிரி சிறப்பாக தலைவர்கள்லாம் கூப்பிட்டு, நரசிம்மன் சாரை கூப்பிட்டு இங்கே தான் தொடங்குகிறோம். நீங்கள் எல்லாம் வந்து சிறப்பித்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் ஊர் மக்கள்லேயே ஒரு 4 பேர் இன்றைக்கி வேலையை தொடங்குறாங்க. ஏன்னா பூஜை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடக்கூடாதுன்ட்டு பூஜை முடித்த கையோடைய வேலையை துவங்குகிறோம். இதுக்கு உண்டான யார் இந்த வேலையை செய்ய போகிறாங்க, எப்படி செய்ய போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நரசிம்மன் சாருடைய வழிகாட்டுதல் ஒப்புதலில் நம்ம ஜூன் முதல் வாரத்தில் துவங்கி ஜூலை 15 முக்கியமான நாள். அன்றைக்கி கர்ம வீரர் காமராஜருடைய பிறந்தநாள். அன்றைக்குள்ளார முடிச்சுடுவோம். 6 வாரத்தில் முடிக்க வேண்டிய பணி இது. அதுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பை நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
மீண்டும் உங்கள் அனைவருக்கும் புதிய தலைமுறை அறக்கட்டளை சார்பிலும் குண்டாய் மொபைல்ஸ் சார்பிலும் இந்த ஊர் மக்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது தேசிய கீதம் நாட்டுப்பண். தொடர்புக்கு புதிய தலைமுறை அறக்கட்டளை 24 GN செட்டி சாலை, தியாகராய நகர், சென்னை 6017. இக்காணொளி பயனுள்ளதாக இருந்தால் விருப்ப குறியிடுங்கள். புதிய தலைமுறை ஃபவுண்டேஷன் வலைக்காட்சிக்கு சந்தாதாரர் ஆகுங்கள். அறிவிப்பு மணியை ஒலிக்கச் செய்து பதிவுகளை தவறாமல் காணுங்கள், பகிருங்கள். பகிர்தலும் அறமே.